نفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. உள்ளத்தின் மீதும் அதை முறையாக அமைத்ததன் மீதும் ஆணையாக, அவன் அந்த உள்ளத்தில் நன்மை எது தீமை எது என உதிக்கச் செய்துள்ளான். அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றியடைந்தான், அதை அழுக்கடையச் செய்தவன் நஷ்டமடைந்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 91 வசனம் 7, 8, 9, 10. இந்த வசனங்களில் மனிதனுக்கு நன்மை தீமையை உணரும் மனசாட்சி உண்டு. அந்த மனசாட்சியை மதித்தவர் புனிதராகிறார், மனசாட்சியை மீறி செயல்படுபவர் பாவியாகிறார் என்ற கருத்தை தெளிவுபடுத்தப்படுகிறது. திருடு, கொலை, கொள்ளை, விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்ய முற்படும் போது மனிதனுக்கு இது தவறு, செய்யாதே என்று மனசாட்சி உறுத்துகிறது. அந்த நிலையில் யார் பாவத்தை விட்டும் ஒதுங்கி விடுகிறாரோ அவர் புனிதராகிறார். யார் தெரிந்தும் இதெல்லாம்